வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த கர்த்தர் கொடுத்த கிருபையான மனமகிழ்ச்சியான ஓய்வு நாளுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். இந்த நாள் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட பகுதி ஆதியாகமம் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆதியாகமம் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கின்ற தேவன் என்று பெயரிட்டாள். நீர் என்னை காண்கிற தேவன். இந்த நாளில் நம்மை காண்கிற தேவன் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த கிருபையின் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள அப்பாவை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் அன்புமுள்ள எங்கள் தகப்பனே, கிருபையாக எங்களுக்கு கொடுத்த இந்த மனமகிழ்ச்சியான ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இப்பொழுதும் ஆண்டவரே எங்களோடு நீங்கள் பேசுங்க. உங்கள் மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்க எங்கள் இருதயத்தை செவியை நீர் திறக்க வேண்டுமாய் நல் மீட்பரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். இந்த நாளில் கர்த்தர் நம்மை பார்த்து கூறுகிறது, நான் உன்னை காண்கிற தேவன். நம்மை காண்கிற தகப்பன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம கண்ணீரை, நம்முடைய அங்கலாய்ப்பை, நம் தேவைகளை காண்கிற தகப்பன். அந்த நாளில் ஆகார் முதல்ல ஆண்டவருக்கு ஒரு பேர் வச்சா. என்னன்னு பேர் வச்சா? நீர் என்னை காண்கிற தேவன். அவள் அனாதையாய் அவள் எல்லாவற்றையும் விட்டு ஓடும் போது கர்த்தர் அவளை சந்தித்த போது அவள் சொன்னார், நீர் என்னை காண்கிற தேவன். எனக்கு ஒரு அம்மையார் தெரியும், ஒரு பாட்டிம்மா. அவங்க வீட்டுக்கு உள்ள ஒரு நாள் போயிருந்தேன். அப்போ போன போது இந்த வசனத்தை எழுதி வச்சுருந்தாங்க. ஹாலில் இருந்துச்சு, நீர் என்னை காண்கிற. கிச்சனில் இருந்துச்சு. அப்போ என்னை கூட்டிகிட்டு போய், தம்பி பாரு, நான் பாத்ரூம்லேயும் எழுதி வச்சுருக்கேன், நீர் என்னை காண்கிற தேவன்னு. நான் ஏன் ஆண்டி அப்படின்னு சொன்னேன்னு சொன்னாங்க, நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் அவர் என்னைய பார்த்துட்ருக்கிறார். நான் ஹாலில் உட்காந்து நான் பேசினா அவர் பார்த்துட்ருக்கிறாரு. நான் சமைச்சிட்டு இருக்கும்போது ஏதோ நடந்துடக்கூடாது இல்லையா, நான் தனியாக இருக்கேன், அதனால நீர் என்னை காண்கிற தேவன். நிறையா பேர் பாத்ரூமில் விழுந்துடுறாங்க, அதனால் பாத்ரூமோட நீர் என்னை காண்கிற தேவன் எழுதி வச்சுருக்கேன். நாங்கள் உண்மையாக இந்த நாளில் கர்த்தர்மை பார்த்து சொல்கிறாரு, நான் உன்னை காண்கிற தேவன். அதனால் அவர் யாரெல்லாம் பார்த்தாரு, நம்ம வாழ்க்கையில் அவர் பார்த்துட்ருக்கிறாரா என்பது பார்க்கணும். அதனால தான் 2 புஸ்தகத்தில் 16ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுது, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. இந்த நாளில் அவர் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிற தகப்பனாக இருக்கிறார். இந்த நேரத்தில் நான் உன்னை பார்த்துட்ருக்கிற மகனே, நீ வெறுமையாக இருக்கியா? நான் இருக்கேன். நிறைவாக இருக்கியா? அப்போது நான் உன்னை பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஆனால் நீ என்னை பார்க்குறியா என்று தான் கர்த்தர் பார்க்குறார். தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிட்டுருக்கு. அவருடைய வல்லமை. அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா 2:16-9 நீர் இதை அறியாமல் போய்விட்டீர், அதனால யுத்தங்கள் நேரிடும் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம வாழ்க்கையில் காணப்படுகிற யுத்தத்திற்கு யார் காரணம்? நம்ம தான் காரணம். தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கு உலாவிட்டு இருக்கு. அதை நம்ம அறியாமனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்? அங்கலாய்ப்போட கத்திட்டு இருக்கிறோம். ஐயோ நீங்கள் ஆண்டவரே, எனக்கு எதுவுமே தெரியல, நான் ஒன்றுமே இல்லை அப்படிங்கும்போது கூட அவர் தம்முடைய வல்லமை, அதான் தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு. நம்ம ஆண்டவரை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறோமா? அதனால தான் அழகாக ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் என்ன சொல்கிறதுனா, எரேமியான் புஸ்தகத்தில் 31ஆம் அதிகாரத்தில் 25-26ஆம் வசனத்தில், விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன், இதற்காக நான் விழித்து பார்த்து கொண்டு இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்கிறார். அவர் விழித்து பார்த்து கொண்டு இருந்தேன்னு சொல்ல, இருப்பேன்னு சொல்ல, இப்போதும் கர்த்தர் நம்ம பார்த்துட்டு இருக்கிறார். நீ விடாய்த்த ஆத்துமா போல இருக்கிறியா? உன்னை சம்பூர்ணமடைய பண்ணுவேன். தோய்ந்த ஆத்துமாவோடு இருக்கிறியா? நான் உன்னை நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்றார். நம்மளுடைய அங்கலாய்ப்பை பார்க்கிறார், நம்மளுடைய வெறுமையை பார்க்கிறாரு. நிரப்புவேன், சம்பூர்ணம் அடைய பண்ணுவேன், அதற்காக நான் விழித்து பார்த்து கொண்டிருக்கிறேன். அந்த காண்கிற தேவன் ஆகார் பேர் வச்சா, ஆனால் இந்த நாளில் நம்மை நிரப்புகிறவராய், நம்மை சம்பூர்ணம் அடைய பண்ணுகிறவராய் கர்த்தர் விழித்து பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால தான் 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 17-18 வசனத்தில், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும்
அந்த வசனம் பார்த்தீங்கன்னா ஆனாலும், சொல்லுங்களேன், ஆனாலும். இந்த வாழ்க்கையில நீங்க வெறுமையா இருக்கிறீங்களா, நிறைவில்லாமல் இருக்கிறீங்களா, குறைவோடு இருக்கீங்களா, ஆனாலும் நீங்களும் உங்கள் மிருக ஜீவன்களும் ஆடு மாடுகளும் குடிக்கும் படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். வெறுமையை நிரப்புகிற கர்த்தர். ஆமென் சொல்லுங்களேன். இந்த நாள் நீங்க மழையை பார்க்க மாட்டீங்க, காற்றை பார்க்க மாட்டீங்க, ஆனால் நிரப்புகிற கர்த்தர் சொல்றாரு, இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். சொல்லுங்களேன், உங்க வாழ்க்கையில இந்த 8வது மாதத்துல கடைசி வாரத்துக்கு முந்தின வாரத்தில் இருக்கிறோம். இந்த நாள்ல கர்த்தர் உங்களை சம்பூர்ணமடைய பண்ணுகிறவர், நிரப்புகிறவர். உங்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிற கர்த்தர் உங்களை சொல்ல, இந்த காரியம் அற்பமான காரியம். இந்த நாள்ல நீங்க படியேறி தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறீங்க, நிறைவான நன்மையை தரப்போறார். அதனால கர்த்தர் நம்மை பார்க்கிற கர்த்தராயிருக்கிறார். அதனால தான் இந்த நாளில் சொல்றாரு 33ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில், ஆபத்து காலை நோக்கி கூப்பிடு, நீ அறியாதும் எட்டாதுமான காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அது எப்படி அறிவிப்பாரு? இதோ நான் சௌக்கியமும் ஆரோக்கியம் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்றார். இந்த நாள்ல காண்கிற தகப்பன் நமக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வரப்பண்ணி பரிபூரண சமாதானம். நீங்க சமாதானம் என்ற வார்த்தைக்கு, அந்த பீஸ் என்ற வார்த்தை, நம்ம நிறைவா இருக்கிறோமா யோசிச்சு பாருங்க. பல சந்தர்ப்பங்கள்ல நம்ம என்ன பண்றோம், நம்ம சமாதானம் இழந்து காணப்படுறோம். இது என்ன செய்யணும்னு சொல்லிட்டு. ஆனா கர்த்தர் இந்த நாள்ல சொல்றாரு, பரிபூரண சமாதானத்தை நான் கொடுப்பேன். கடந்த நாளில் சொல்லும்போது கூட சொன்னேன், 119ஆம் சங்கீதத்தில் 165ஆம் வசனத்தில், வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவளுக்கு இடரல் இல்லை. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த நாளில் நம்ம பார்த்து சொல்றாரு, பரிபூரண சமாதானத்தை நான் உனக்கு கொடுப்பேன். அவ எவ்வாறு கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார் என்பதை நம்ம பார்ப்போம். 38வது அதிகாரத்தில் ஏசாயா புத்தகத்தில் பார்க்குறோம். எசேக்கியா வியாதிப்பட்டு அவன் இருந்தபோது அவனுக்கு சொல்லப்பட்டது என்ன? வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீ மரணம் அடைந்துருவ. அப்போ என்ன பண்ணான்? தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்தான். விண்ணப்பம் செய்தபோது கர்த்தர், விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். ஆண்டவர் இந்த நாளில் தேவ சமூகத்தில் அவர் பார்க்கிற தகப்பனா இருக்கிறார், நம்மை ஏறெடுத்து பார்க்கிற தகப்பனா இருக்கிறாரு. எசேக்கியாவுக்கு இரக்கம் பாராட்டின கர்த்தர் இன்னைக்கு தேவ சமூகத்தில் வந்து நம்ம விண்ணப்பம் பண்ணும்போது, நம் விண்ணப்பத்தை கேட்கிறவராய், நான் கண்ணீரை கண்டேன், உன்னுடைய ஆயுசு நாட்களை 15 வருடம் கூட்டுவேன் என்று கர்த்தர் சொன்ன அதே தகப்பன் இந்த நாளில் விண்ணப்பம் செய்தால் நிறைவான நன்மையை கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்ம கண்ணீரை காண்கிற தகப்பனாக இருக்கிறார். யாத்திரா புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் பார்த்து, ஆலோட்டியில் விடுகிற சத்தத்தை நான் பார்த்து, உங்கள் சத்தத்தை நான் கேட்டேன், பார்க்கவே பார்த்து என்று சொல்றாரு. இந்த நாள்லையும் நீங்க உங்களை ரூம்ல உட்கார்ந்து அழுகிறத, கண்ணீரை கர்த்தர் காண்கிறார். எடுத்துக்கொள்வோம். யாத்திரா புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது 7ஆம் வசனத்தை வர்த்து வாசிப்போம். உபத்திரவத்தை பார்க்கவே பார்த்து கேட்டேன், அறிந்திருக்கிறேன். சேர்க்கவும் இறங்கினேன். பார்க்கவே பார்த்தார், கேட்டாரு, நம்மை விடுவிக்க கர்த்தர் இறங்கினார். ஆமென் சொல்லுங்களேன். இந்த நாள்ல அங்கலாய்ப்பை பார்க்கிறார், கண்ணீரை பார்க்கிறார், சத்தத்தை கேட்கிறார், விடுவிக்க இறங்குகிறார். இதுதான் கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்துவம். அன்னைக்கு ஆகார், நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொன்ன கர்த்தர் நம்மை பார்த்து விடுவிக்கிறவராக இருக்கிறார். அன்னைக்கு
பார்த்துட்டு இன்னைக்கு விடுவிக்காம போகல, இன்னைக்கும் பார்க்கிறவரா இருக்கார். விடாய்த்த ஆத்துமாவை நிரப்பு சம்பூர்ணமடைய பண்ணுகிறவர். தோய்ந்த எல்லா ஆத்துமாவை நிரப்புவேன், இதற்காக நான் விழித்து பார்த்து கொண்டிருக்கிறேன். 2 நாளாம் புஸ்தகத்துல 14ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். ஆசா என்ற ராஜா, இது என்ன வாசிப்போம்? அது எடுத்து வாசிங்க. 2 நாளாகமும் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கூப்பிட்டு உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். சொல்லுங்களேன். பார்த்தது மாத்திரம் அல்ல, நமக்கு உதவி செய்கிறது கர்த்தருக்கு லேசான காரியம். அந்த வசனத்திற்கு முந்தின வசனத்தை வாசிச்சீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவனுக்கு எவ்வளோ பேர் வந்தாங்க. 9ஆம் வசனத்துல பாருங்க. விரோதம் எவ்வளோ பேர் வர்றான்? 10 லட்சம் பேர் இல்லையா? 10. ஆனா என்ன நடந்துச்சுன்னு பாருங்க 12ஆம் வசனத்துல. முறியடித்ததினால் லேசான காரியம் சொல்லி அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்தான். 10 லட்சம் பேத்த கர்த்தர் முறியடித்தார். எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாய் சனகரிப் சீரியா தேசத்தார் வந்தாங்க. ரப்சாக்கே கேவலமா பேசினான். அதை 37ஆம் அதிகாரத்துல ஏசாம்ல பார்க்கிறோம். ஒரு தூதன் அனுப்பி கர்த்தர் 180,000 பேத்தை முறியடித்தார், சங்காரம் பண்ணினார், செத்த பிணங்களாய் கண்டார்கள். இந்த நாள்ல நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது போகும். நியாயத்தில் எழும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் என்ற வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார். இதை அறிந்த பிள்ளைகளாய் என்னை காண்கிற தேவன் ஜீவனுள்ள தகப்பனாய் இருக்கிறார். அடுத்தது நம்ம வாசிப்போம். 2 நாளாம் புஸ்தகத்துல 20ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அந்த 12ஆம் வசனம் எடுத்து வாசிங்க. எங்கள் தேவனே, அவர்களை நீ நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை. நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். ஆமென். இந்த இடத்துல பாருங்க, அவனுக்கு விரோதமாய், யோசபாத்துக்கு விரோதமாய் ஒரு பெரிய சேனையான மக்கள் வந்துட்டாங்க. அந்த வசனத்தை அந்த அதிகாரத்துல 3ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுவதற்கு ஒருமுகப்பட்டான். இப்போ எனக்கு அவன் என்ன சொல்றான் பாருங்க, எனக்கு தெரியல, பலன் இல்லை, எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்தான். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிட்டு இருக்குதுங்கிறத அறிந்தவனாய் யோசபாத் ராஜா தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்தான். அப்ப சொல்லும்போது பின்னாடி பாருங்க 15ஆம் வசனத்துல, இந்த யுத்தம் கர்த்தருடையது. ஆமென் சொல்லுங்களேன். நீங்க கடந்து போயிட்டு இருக்க எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு யாரு? கர்த்தர் தான். அதனாலதான் யோவான் எழுதின சுவிசேஷத்துல 15ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனம் எடுத்து வாசிங்களேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். திராட்சை செடி எது எப்படி இருக்கணும்? ஒருவன் என்னிலும், நம்ம 2 பேரும் ஆண்டவருக்குள்ள நிலைத்திருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். இந்த நாள்ல அன்னைக்கு ஆனாலும் சொன்னேன், இப்ப நிலைத்திருக்க வேண்டும் சொல்லிட்டு சொல்றார் பாருங்க. வாசிங்க. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. இதுதான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது. நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம தான் எல்லாம் செய்ய முடியும்ட்டு. அவர் இல்லாம உங்களால என்னாலையும் ஒன்னும் செய்ய முடியாது. அதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம முயற்சியெல்லாம் வீணும் விருதுமா தான் இருக்கும். அதனாலதான் 46ஆம் சங்கீதத்துல 10ஆம் வசனத்துல, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள்.
அதனால தான் ஏசாயா 30 சும்மா இருப்பதே உங்களுடைய பலன் என்று சொல்லப்படும். சும்மா இருங்க அவன் தேவ சமூகத்தில். அதுவும் எப்படி யோபுவை போல நம்ம சொல்லணும். 40ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தை எடுத்து வாசிங்களேன். ஏசாயா யோபு 40:4. இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன், என் கையினாலே வாயை பொத்திக் கொள்ளுவேன். இது நம்ம செய்யறோமா? யோசிச்சு பாருங்க. கட கட கடன்னு பேசிட்டு இருக்கோம். ஆனா அப்படி இல்லை. நம்ம பேசாம இருக்கணும்னு தான் ஆண்டவர் விரும்புறாரு. நம்மகிட்ட வாயினால கையை பொத்திக்கணும். நீ பேசாம இரு, என்னெல்லாம் ஒன்றுனால செய்ய முடியாது அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொண்டா அமர்ந்திருந்து தேவ சமூகத்தில் நம்ம காத்திருப்போம். அதனால 30 நீங்க சும்மா இருப்பதே உங்களுடைய பலன். அதனால தான் 30வது அதிகாரத்தில் ஏசாயாவில் 14 நீங்கள் அமர்ந்திருந்து நான் அறிந்து கொள்ளுங்கள் மாத்திரம் இல்லை, அமர்க்கை நம்பிக்கையுமே தேவ பலனாய் இருக்கிறது. 18ஆம் வசனத்தில் ஆனாலும் உங்களுக்கு இருக்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதிருக்கும்படி அவர் எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவர் காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். நம்ம காத்திருக்க வேண்டும். இந்த யோசபாத் செய்தான். அதனால தான் நம்ம ஏசாயா 40:31 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டில் திரும்புவார்கள். அவர் ஓடினாலும் நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். அப்ப அமைதியா தேவ சமூகத்துல காத்திருக்க வேண்டும். யோசபாத்துக்கு விரோதமாய் பெரிய சேனையான மக்கள் வந்துட்டாங்க. அவன் சொன்னான், எனக்கு பலன் இல்லை, நான் என்ன செய்யறதுன்னு தெரியல, எங்க கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறதுன்னு சொன்ன போது கர்த்தர் சொன்னது, இந்த யுத்தம் உன்னுடையது இல்லப்பா, அது என்னுடையது. ஆமென் சொல்லுங்க. நீங்க கடந்து போற பிரச்சனைக்கு தீர்வு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அதனாலதான் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். 41:11 உன் வலதுகையை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்றாரு. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உலகத்திலே உனக்கு நிழலாய் இருந்தார்னு இல்லை, இருப்பார்னு இல்லை, இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. வலது பக்கத்தில் நமக்கு நிழலாக இருக்கிறார். அதனால தான் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். அதனால சோர்ந்து போகாம தேவ சமூகத்தில் காத்திருக்க கற்றுக்கொள்ளுங்க. அதனால நிச்சயமான விடுதலையின் சமாதானத்தையும் நாம் பெற்று அனுபவிக்கிற பிள்ளைகளாய் காணப்படுவோம். அதனால தான் 30ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை எரேமியாவில் யாக்கோபுக்கு இக்கட்டு காலம், ஆனால் அதிலிருந்து அவன் விடுவிக்கப்படுவான். அமைதியாக இருந்தான். யாக்கோபின் வாழ்க்கையில் நடந்ததை நம்ம பிறகு பார்க்கலாம். இப்போ யோசபாத் ராஜா வாழ்க்கையில் நடந்த விஷயம், அவன் இந்த யுத்தம் கர்த்தருடையது. அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பாருங்க, தரித்து நின்று கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இந்த இடத்துல பாருங்க, கர்த்தர் நீங்க தரித்திருந்து ஆண்டவர் எப்பேற்பட்டதா இருக்கிறார். அந்த 20ஆம் வசனத்தில் வாசிப்போம். 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் 2 நாளாகவும் 20 17 வாசிங்க, பின்னாடி 20 வாசிங்க. 17 வாசிங்க. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இந்த வாரத்தில் துவக்கத்தில் இருக்கிறோம். இந்த நாளில் நம்மை காண்கிற தகப்பன் தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிட்டிருக்கிறது அறிந்த பிள்ளைகளாய் இந்த நாள்ல இருந்து நம்ம தரித்து நின்று கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை நம்ம பார்க்க போறோம். ஆமென் சொல்லுங்க. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமாகவே நீங்க தரித்து நின்று கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம நிச்சயமா பெற்று அனுபவிப்போம். அப்போ அவங்க என்ன செய்தாங்களாம்? 20ஆம் வசனத்துல பாருங்க, அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து வனாந்திரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்பட்டு போகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே, கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? கர்த்தரை நம்புங்கள். இப்ப நிறைய சந்தர்ப்பங்கள்ல இந்த ஜெபிப்போம், நம்ம நிறைய விஷயங்கள் இல்லையா, நிறைய காரியங்கள் நம்ம தெரிஞ்சு ஜெபிப்போம். ஜெபிச்சு முடிச்சுட்டு இது நடக்கும்னு நினைக்கிறோமா, நடக்காதுன்னு நினைக்கிறோமா? நடக்கும்னு நினைப்போம். உடனே அது நடக்காம போயிடும். அப்பவே நான் நினைச்சேன், சொல்றீங்களா இல்லையா? எனக்கு அப்பவே தெரியும், நம்ம ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் கொடுக்கவா போறாரு அப்படின்னு. அப்படிதான் நிறைய சந்தர்ப்பம் சொல்றோம். நிறைய பேர் எனக்கு தெரியும். நான் சொல்லுவேன், அப்படி சொல்லவே சொல்லாத. நீ என்னன்னா, நீ என்ன நினைக்கிறியோ அதை கடவுள் கொடுப்பார்.
அதனால தான் 18:21 நீதிமொழிகளில் நாவின் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். நீங்க எதை நினைக்கிறீங்களோ கர்த்தர் கொடுப்பார். நீங்க சின்ன காரியமா இருந்தாலும் பெரிய காரியமா இருந்தாலும் விசுவாசத்தோட கேளுங்க. இந்த பிராண்ட் வேணும்னு கேளுங்க, கர்த்தர் கொடுப்பார். நான் எதெல்லாம் நான் கேட்பேன்னா எனக்கு யாரும் இல்லை ஆண்டவர் தவிர்த்து கொடுக்கறதுக்கு இல்லையா. அப்போ நமக்கு தேவையெல்லாம் சந்திக்கணும்னா கர்த்தர் தான். அப்போ என்ன பண்ணணும்? ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து, அப்பா எனக்கு இது வேணும். அது தகுதியே இருக்காது, நம்ம கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஆனால் கர்த்தர் நமக்காக செய்வார். அதுதான் ஆண்டவர். அதனால தான் கர்த்தரை நம்பி இருக்கிறவனையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும். கிருபை கொண்டு வரும் இல்லையா. தகுதி இல்லாத நமக்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டுறார். அதை உணர்ந்திருந்துட்டோன்னா நிச்சயமா கர்த்தரை நம்புவோம். அதனால தான் யோசபாத் அந்த மக்களை தயார்படுத்தினான். அவங்க எப்படி பயந்துருப்பாங்க, இவ்வளோ பெரிய கூட்டமான ஜனம் வந்துட்டாங்க. இவர் ராஜா பாட்டுக்கு என்ன சொல்றாரு? கர்த்தரை நம்புங்கிறாரு. தீர்க்கதரிசி என்ன சொல்லிச்சு? நீங்க தரித்து நின்று கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இவங்களுக்கு எந்த பிராக்டிஸும் இல்லை. என்ன சொல்றாரு பாருங்க அந்த இடத்துல, அந்த நம்புங்கள் அப்பொழுது நீங்கள் நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள் அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். கர்த்தர் பேசுறார், அதை பேசுறத நம்பணும். நம்பும்போது என்ன நடந்துச்சு? அதுக்கு அவங்க பெரிய போரிடவெல்லாம் செய்யல, பெரிய எடுத்துட்டு போய் சண்டையெல்லாம் போடல. என்ன பண்ணாங்களாம்? வாசிங்க. பின்பு அந்த 21 வசனம். பின்பு அவர் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயத்தம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாக வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். இப்ப பாருங்க, 3 விதமான சூழல் அவங்க வாழ்க்கையில வந்துச்சு. வந்த போது அவங்க துதிக்க தொடங்கினார்கள். போரிட போவங்கள பெரிய சோல்ஜர்ஸ் அவன் நிறுத்தல, பாடகர வர்ஷிப் லீடர்ஸ் நிறுத்தினான். பாட ஆரம்பித்த உடனே, அதனாலதான் ஃபாதர் பெர்க்மால் துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். நீங்க துதித்து பாருங்க, கர்த்தர் நிச்சயமாகவே கர்த்தர் விடுவிப்பார். அதை பிராக்டிஸ் பண்ணாதான் அதை நிறைவான நன்மையை நம்ம பெற முடியும். அதற்காகத்தான் இந்த வேத வாக்கியங்கள்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வேத வாக்கியங்கள் ஆவியாயும் ஜீவனாய் இருக்கிற வார்த்தைகள். இது ஆவியாயும் வல்லமை உள்ள வார்த்தைகள். ஒயிட் பேப்பர்ல பிரிண்ட் பண்ண பிளாக் லெட்டர்ஸ் அல்ல, இது ஆவியா இருக்கு. இதை நம்ம வாழ்க்கையில அப்பியாசப்படுத்த வேண்டும். அதனாலதான் காற்றையும் காண மாட்டீர்கள், மலையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் மிருக ஆடுமான் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால நிரப்பப்படும். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். இப்ப பேசப்படுற ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நம்ம வாழ்க்கையில ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற அவர் உண்மையும் நீதியும் உள்ள தகப்பன். ஏனோ தானோ என்று அல்ல, நிறைவான நன்மையை இந்த நாள்ல கர்த்தர் எனக்கு கொடுப்பார். ஏன்னா என்னை காண்கிற தேவன் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார். விடாய்த்து போன என் ஆத்துமாவை அவர் நிரப்புகிறவராய், என்னை சம்பூர்ணமடைய பண்ணுகிறவராய், தோய்ந்த என் ஆத்துமாவை நிரப்புகிற கர்த்தராய் என்னோட இருக்கிறார். இதற்காகத்தான் கர்த்தர் என்னை விழித்து பார்த்துட்டு இருக்கிறாருங்கிறத வார்த்தையா அல்ல, அதை விசுவாசிக்கும் போது அவர் காண்கிற தேவன் அல்ல, நிரப்புகிற தேவன், சம்பூர்ணமடைய பண்ணுகிற தேவன். நிச்சயமாகவே அன்னைக்கு யோசபாத்துக்கு விடுவித்த கர்த்தர், ஆசா ராஜாவுக்கு விடுவித்த கர்த்தர் நம்மை விடுவிக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ள தகப்பன். வெறுமையாய் போனான். 28வது அதிகாரத்தில் ஆதியாகம புஸ்தகத்தில் யாக்கோபை குறித்து நம்ம பார்க்குறோம். யாக்கோபு வெறுமை 7வது வசனத்தில் அவன் தாய்க்கு தகப்பனுக்கும் கீழ்ப்படிந்து அவன் பாதாம் ஆராமுக்கு அவன் கடந்து போறான். எல்லாவற்றையும் இழந்து போய் வெறுமையா இருக்கிறான். அவன் தலை சாய்க்க இடம் இல்லை. அவன் ஒரு கல்லை தலையில வச்சுட்டு அவன் தூங்குறான். அவன் கண்ணீரை காண்கிற தகப்பன். நான் பெரிய பணக்கார வீட்டு பிள்ளை, நான் இப்போ எங்கே இருக்கிறேன்? வனாந்தரத்தில் இருக்கிறேன் அப்படின்னு அங்கலாய்ப்போடு இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் அவனை பார்த்தார், அவனுக்காக இறங்கி வந்தார். சொப்பனத்தில் 15ஆம் வசனத்தில் இதை செய்து முடிக்கும் வரைக்கும் நான் உன்னை கைவிடாதிருப்பேன்னு கர்த்தர் சொன்னார். அதை செய்தாரா?
அவர் நிச்சயமா செய்தார். அந்த 31ஆம் அதிகாரத்துல 38ஆம் வசனத்துல வாசிச்சீங்கன்னா, கடந்த 20 வருஷம் நான் உன்னோட இருந்தேன், உனக்கு நான் சேவகம் செய்தேன், நான் 10 முறை என் சேலரியை மாத்தினேன், 14 வருஷம் இந்த பெண்களுக்காக இருந்தேன், நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு சொல்லி அவன் அறிக்கையிடுறான். ஆனா 32ஆம் அதிகாரத்தில் ஆதி புஸ்தகத்துல 10ஆம் வசனத்துல, வெறும் கையாய் நான் யோர்தான கோலும் தடியுமாய் நான் கடந்து போனேன், ஆனா 2 பரிவாரங்களோட நான் திரும்பி வந்தேன்னு சொல்லி அவன் தேவனுக்கு முன்பாக, இது நீர் காராட்டின சத்தியத்திற்கும் கிருபைக்கு நான் எம்மாத்திரம். அதான் நம்ம வாழ்க்கையில நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நீங்க கடந்து வந்திருக்கிறீங்க, உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் கர்த்தர் எண்ணற்ற நன்மைகளை செய்திருக்கிறார். நீங்க சொல்லலாம், ஒண்ணுமே எனக்கு செய்யல அப்படின்னு யோசிக்கலாம். ஆனா கர்த்தர்கிட்ட நன்மை சொல்லுங்க, நீங்க ஜீவனோடு இருக்கிறீங்க, அது எவ்வளோ பெரிய நன்மை. அதான் நார்மல் வின்சென்ட் பேர்லின் ஒரு பாசிட்டிவ் திங்கிங் புக்கில் அவர் எழுதியிருந்தார். அவர் ஒரு சைக்காட்ரிஸ்ட். அவர் சொல்கிறாரு, ஒரு பேஷண்ட் ஒருத்தர் வந்திருந்தாராம். வந்தோடனே சொன்னாராம், எனக்கு கடவுள் ஒன்றுமே செய்யலைன்னு சொல்லிட்டு அவர் துக்கத்தோடு சொன்னாராம். அப்போ சொன்னாராம், ஒரு ஒயிட் பேப்பரை கொடுத்து நான் 10 minutes டைம் தர்றேன், நீ அது வரைக்கும் கடவுள் உனக்கு செய்த நன்மையெல்லாம் எழுதுன்னாராம். போயிட்டு அவர் வெளியே ஒரு 10 minutes கழிச்சு அந்த ஒயிட் பேப்பரை சும்மா வச்சுருந்தானாம். அப்போ கேட்டாராம், ஒன்றுமே அவனுக்கு கடவுள் செய்யலையா? ஆமாம், ஒன்றுமே எனக்கு செய்யலையே. ஏய் ஒன்று பாரு, உன் ஒய்ஃப் ஆக்சிடென்ட் ஆகிட்டாலே உனக்கு தெரியும், நல்லா இருக்காயா அப்படின்னு. உன் பையன் சோமலாம், உன் பிள்ளை சோமலாம், எல்லாம் நல்லா இருக்காங்க, அது எழுது. ஜீவனை கொடுத்தாருல்ல, உன் குடும்பத்தை கொடுத்தாருல்ல, உன் கார் நேற்று ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுல்ல, தெரியும், நல்லா இருக்கேன், கார் பிராண்ட் நியூ. உன் வீட்டில் ஃப்ரிட்ஜ் ரிப்பேராக போச்சு இல்லை, இல்லையே நல்லா இருக்கே. உன் வீடு பேக் சைடு காம்பவுண்ட் வால் உடஞ்சி போச்சு இல்லை, நல்லா இருக்கே. அதெல்லாம் உனக்கு கொடுக்கலையா? உனக்கு ஜீவனை கொடுத்துருக்கார். இப்படி எண்ணி பார்த்தா எத்தனை இருக்குது. நேற்று நைட் நீ சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டியா? இல்லையா, ஐ ஹேட் அ கிரேட் ஃபுட் சாப்பிட்டேன், இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டோட சாப்பிட்டேன். கொடுத்தாரா இல்லையா? இத்தனையும் கொடுத்தாருல்ல. உன் வாட்ச் ரிப்பேரா? இல்லை நல்லா ஓடுதே. உன் கை கால் வலி இருக்கா? இல்லையே நல்லா இருக்கேனே. இத்தனை கொடுத்துருக்காரே, சொல்லி முடியாது. அதனால தான் கவுண்ட் யுவர் பிளஸிங், நேம் 1 by 1. ஆனால் நம்ம நிறையா சந்தர்ப்பங்கள் என்ன சொல்லுவோம், நம்ம கர்த்தர் நமக்கு ஒன்றுமே செய்யலை, நான் பாட்டு கேட்டுகிட்டே இருக்கிறேன். கர்த்தர் ஜீவனை கொடுத்துருக்கார், சுகத்தை கொடுத்துருக்கார், எண்ணிலடங்காத நன்மைகளை கொடுத்துருக்கார். அதற்காக தேவனை நம்ம ஸ்தோத்தரிக்கணும். அதை அறிந்த பிள்ளைகளாய் இருக்கும் போது தான் நிறைவான நன்மையை பெற முடியும். அதனால தான் 42ஆம் அதிகாரத்தில் ஏசாயாவில் 16ஆவது வசனத்தில் நம்ம வாழ்க்கை எப்படி, குருடனை அவன் அறியாத வழியிலே நடத்தி அவனுக்கு முன்பாக இருக்க இருளை வெளிச்சமாக்கி கோணலை செவ்வையாக்கி அவனை அழைத்து கொண்டு வரும் வரைக்கும் நான் கைவிடாதிருப்பேன் என்று ஆண்டவர் சொல்றார். ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் வாழ்க்கையில் நம்ம குருடனை போல அலைந்து தெரிந்தோம், ஆனால் ஆண்டவர் வழி நடத்திட்டார். இருளான வாழ்க்கைக்குள்ளிருந்து வெளிச்சத்தின் பாதைக்குள்ளே கொண்டு வந்திருக்கார். கோணலான பாதையில் போயிட்டு இருந்தோம், செவ்வையான பாதையில் கர்த்தர் வழி நடத்திட்டு இருக்கிறார். அதனால நிச்சயமாக அதை செய்து முடிக்கிற வரைக்கும் ஆண்டவர் கைவிட மாட்டார். அதனால இந்த நாளில் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய, நம் வழிகள் அவர் வழிகள் அல்ல, நம் நினைவுகள் அவர் நினைவுகள் அல்ல. அவர் அறிந்த தகப்பன், நம்மை வழி நடத்துகிற உண்மையுள்ள தகப்பனாக இருக்கிறார். தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நம் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையில் நிறைவாக்குவேன் என்று சொன்ன கர்த்தர் நம்ம பார்த்துட்டே இருக்கிறார். அதனால தான் ஆமோஸின் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் பார்க்குறோம், விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை அவர் திரும்ப எடுப்பித்து. ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு விழுந்து போன நிலையில் காணப்படலாம், ஆனால் தாவீதின் கூடாரத்தை அவர் திரும்ப எடுப்பித்து அடைப்புகளை, அதாவது திறப்புகளை அடைத்து பாலாய் போனதை அவர் செப்பனிட்டு முன்பிருந்ததை போல இதை செய்வேன், இதை நான் சொன்னேன், இதை நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இந்த நாளில் நம்மை காண்கிற தகப்பன் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை போல இருந்திருக்கலாம், வெறுமையாக்கப்பட்டிருந்திருக்கலாம், ஆனால் கர்த்தர் அதை நிரப்புவேன், சம்பூர்ணம் அடைய பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை என்னை ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ள தகப்பனாக இருக்கிறார். அதனால தான் 27ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தில் கடந்த நாளில் சொன்னேன், கர்த்தராகிய நான் காப்பாற்றி அடிக்கடி உனக்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் உன்னை சேதப்படுத்தாதபடிக்கு நான் இரவும் பகலும் காத்து கொள்வேன் என்று கர்த்தர் கிருபையாய் வாக்குத்தத்தமாய் கூறியிருக்கிறார். நம்ம பார்க்குறோம் எரேமியான் புஸ்தகத்தில் 18ஆம் அதிகாரத்தில் ஒரு குயவன் கையில் இருக்கிற களிமண்ணை போல நம்ம இருக்கிறோம். அந்த களிமண் அது அவன்கிட்டருந்து கெட்டு போயிற்று. ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்திருக்கலாம், நம்ம வாழ்க்கை ஒரு முடிந்து நிலையில் இருக்கலாம்.
அவன் குயவன் என்ன செய்தான், கெட்டு போன பாத்திர அந்த களிமண் என்ன பண்ணுறான், புதுசாக அவன் செப்பனிடுறான். ஒரு வேறே பாத்திரமாய் அவன் வணையிறான். அது தகுதியுள்ள பாத்திரமாய் கர்த்தர் இந்த நாளில் வணைய நம்ம ஒப்பு கொடுப்போம். ஏன்னா 33:3 அநாதி ஸ்நேகத்தால் உன்னை நான் சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்களை சிநேகித்த கர்த்தர் உங்களை இழுத்து கொண்டிருக்கிறார். சொல்லிட்டு சொல்ல, மீண்டும் நீ மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடலோடும் திரும்ப உன்னை அழைத்து கொண்டு வருவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த நாளில் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை போல் இருக்கலாம், நம்ம வெறுமையாக்கப்பட்டிருக்கலாம். தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. அந்த உலாவி வருகிற கர்த்தர் இந்த நாளில் நம்மை பார்க்கிறார், பார்த்து நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அது சொல்லும்போது சொல்கிறாரு, 30:19 ஏசாயாவில், இனி நீ அழுது கொண்டிராய். ஒரு அழுகையின் பள்ளத்தாக்கில் ஒருவன் நடந்திருக்கலாம், ஆனால் இனி நீ அழுது கொண்டிராய். உருக்கமாய் இறங்கி உனக்கு பதில் கொடுப்பார். அந்த பதில் கொடுத்து 21 நீங்கள் வலது புறமாய் இடது புறமாய் சாயும் போது வலி இதுவே, இது நடவுங்கள் என்று சொன்ன சத்தம் உங்கள் காதுகள் பின்னாடி கேட்கும். அந்த மெல்லிய சத்தத்தை கேட்டு நடக்கிற பிள்ளைகளாய் இருக்க கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போமா? அதனால தான் செப்பனியா புஸ்தகத்தில் 3:15 கர்த்தர் என்ன சொல்கிறாரு, உன் ஆக்கினை அயற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். அவர் காண்கிற தகப்பன் நம்ம பார்த்து சொல்கிறாரு, நம்ம ஆக்கினை அகற்றுகிறவராயிருக்கிறார், சத்துருக்களை விளக்குகிறார் இருக்கிறார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். எனவே நாம் இனி தீங்கை காண மாட்டோம். அந்த விசுவாசத்தோடு அப்பா நோக்கி பார்த்து ஜெபிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் அன்புமுள்ள எங்கள் தகப்பனே, கிருபையாய் எங்களுக்கு கொடுத்த இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆகார் அந்த நாளில் ஆண்டவரே, நீர் என்னை காண்கிற தகப்பன் என்று பெயரிட்டா. ஆண்டவரே, உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி உம்முடைய கண்கள் உலாவிக் கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்களை கண்டதற்காக நன்றி அப்பா. எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்கு தத்துவத்திற்காக நன்றி. நாங்கள் காற்றை பார்க்கல, மலையை பார்க்கல ஆண்டவரே, நாங்களும் எங்கள் ஆடு மாடு மிருகஜீவன் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு நிரப்பப்படும் இவ் பார்வையில் அற்பமான காரியம் என்பதை உணர்த்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வந்திருக்கிற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேராய் நீ தொட்டு பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. போதகரை ஆசீர்வதிங்க, மகளை ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. நிறைவான நன்மையை பிள்ளைகள் இந்த நாள் துவங்கி ஒவ்வொரு நாளும் பெற்று அனுபவிக்க என் தேவன் இரக்கம் பாராட்டுங்க. நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி என் ரட்சிப்பை காண்பிப்பேன் என்று சொன்னீங்கல்ல, அவ்வாறாகவே அப்பா நீடித்த நாட்களால் எங்கள் பிள்ளைகளை திருப்தியாக்கி ரட்சிப்பை ஒவ்வொரு நாளும் பெற்று உமக்கு முன்பாக தொடர்ந்து சாட்சியாய் வாழ அப்பா இரக்கம் பாராட்டி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நல் மீட்பெரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர்